Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா it's a new product from ELF. It is another than this one. இது வந்து I think Halo Glow pressed powder னு சொல்லி போட்டிருந்துச்சு. So I am so excited what it is and how it will be. உங்களுக்கு அந்த excitement இருக்கும்னு நினைக்கிறேன். So let's get into the video. Yes guys, finally இந்த ப்ராடக்ட் வாங்கியாச்சு. This is a recently launched in Nykaa. Nykaa வந்து எல்ஃபில் நிறைய ரீசன்ட் டைம்ஸில் லான்ச் நிறையா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த கான்ட்ராஸ்ட் ப்ரான்சஸ் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா இங்கே போய் பாருங்கள். ஐ திங்க் பார்க்கலனா இங்கே இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாருங்கள். இந்த பேலட்டும் அதில் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் திஸ் பிகாஸ் அதோட மிக்ஸ் பண்ண நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் செப்பரேட்லி. ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கைஸ். கிளியர் லிட் பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேலோ க்ளூன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் see the ப்ராடக்ட் அண்ட் தென் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் see the பஃப் அண்ட் தென் மேலே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கேன் see it yourself. ஓகே, ஸோ நைக்கா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஹேலோ க்ளோ பவுடர் ஃபில்டர். இதுதான் அதோட பேர். 10 grams ஆஃப் ப்ராடக்ட் வருது. அண்ட் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் இருக்குது கைஸ். நான் இதை பார்க்கும் போதே நிறைய ஷேட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் என்ன ஷேட் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ காட் இந்த ஷேட் டேன் நியூட்ரல் வார்ம். ஐ திங்க் யா, ஸோ அந்த ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஹோப் திஸ் சூட்ஸ் மீ ஆர்எல்ஸ் மேபி லிட்டில் பிட் டார்க்காக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. டேன் வார்ம் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேன் வார்ம் இருக்கா? இருக்குது. டேன் வார்மும் இருக்குது. மீடியம் வார்ம் இருக்கா? ஓகே, மீடியம் வார்ம் கூட இருக்குது. மீடியம் நியூட்ரல். ஓகே, ஸோ மீடியம் வார்ம் கூட நல்லா இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இப்போ பார்த்துடலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா விச் இஸ் 1800 rupees. 12 ஷேட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா create the soft focus effect of a social filter IRL with this pressed finishing powder. The ultra fine formula helps to blur the appearance of skin and reduces the shine and sets the makeup for long lasting wear. Oh, வித்தியாசமாக இருக்குது guys. இதுக்கு அப்போ ஏன் ஹேலோ க்ளூன்னு கொடுத்தாங்க எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கலர் சூட்ஸ் மீ ஆர் நாட். பிக்சர்ஸ் பார்த்துட்டு ஓகே இது நான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். பவுடர்ஸ் நான் எதுவுமே அவ்வளோவா செட் பண்ணல. அண்ட் தென் கான்டரிங் பண்ணியிருக்கேன். யூ கேன் கிளியர்லி சி த கான்டரிங் ஹியர். லெட்ஸ் டேக் அ ப்ரஷ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் இதை நான் கையில் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கலர் வரல. ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை ஒன் சைட். ஸோ நான் அண்டர் ஐஸ் நான் போடல. எனக்கு அங்கெல்லாம் ஹைலைட் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து சீக்ஸ் கிட்டே வந்து ஹைலைட் பண்ணணும்னு தோணுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித்தின் க்ளோ மாதிரி வருது. அதை நான் அங்கே எதுவும் அப்ளை பண்ணல. ஹைலைட்டரும் எதுவும் அப்ளை பண்ணல காய்ஸ். ஓகே, லெட்ஸ் சி ஹவு திஸ் லுக்ஸ். ஐ திங்க் ஏதோ கலர் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் என் ஃபேஸில். அந்த க்ளோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ க்ளோவும் லைட்டாக போயிடுச்சு. ஓகே, பட் சப்டிலாக ஒரு க்ளோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சப்டிலாக ஒரு க்ளோ இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ஒரு கிளிட்டரியா இல்லை ரொம்ப இலுமினேட் ஆகலை. லைட்டாக ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி நம்ம மேட் ஃபினிஷ் இது நீங்கள் இது எங்கே தெரியுமா யூஸ் பண்ணணும் இந்த பவுடர்லாம்? நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஹோல் ஃபேஸ் முடிச்சுட்டு செட் பண்ணி முடிச்சுட்டு அட் த எண்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிப்பீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் வந்து யூஸ் திஸ் ஃபைனலாக டு கிவ் அ சப்டில் க்ளோ. அப்போ ஐ திங்க் யூ கேன் சி சம் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். ஒரு எல்ஃப், அதாவது இது எதை கூட கம்பேர் பண்ணலன்னா நம்ம ஹவர் கிளாஸில் வந்து அந்த ஃபினிஷிங் பவுடர் இருக்குல்ல, லைட்டாக சப்டிலான ஒரு க்ளோ கொடுக்கும்ல, ஸோ அது மாதிரி இது. பட் அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்கின் டோன் ஷேட்ஸில் இருந்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் இட் அவுட். இந்த மாதிரி வேறு எதில் இருந்துச்சு? இந்த மாதிரி வேறு எதுலேயுமே ப்ரெஸ்டில் இல்லை. என்கிட்ட லூஸ் பவுடர்ஸ் கூட இருக்குது, பட் ப்ரெஸ்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ஐ திங்க் கலர் மேட்ச் வந்து நாட் பேட். மேபி லைட்டாக ஷேட் போயிருந்தால் எனக்கு வந்து இன்னும் பிரைட்டராக தேவைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. யா, ஐ திங்க் ஸோ.
ஸோ மேபி ஐ திங்க் ஐ ஷுட் கெட் மீடியம் வார்ம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா ஐ கேன் பிரைடன் அண்ட் அப். பிகாஸ் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் பண்ணும்போது இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ கலர் வந்து சூட் ஆகலை அப்படின்ற பொறுத்து மேபி இந்த பவுடர் வந்து இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்சர் கிட்ட போகலாம். ஸோ தட் அங்கே வந்து ஒரு ஷீனான ஒரு பவுடர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் லுக்ஸ் நைஸ் ஆஸ் வெல். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் நைஸ் கைஸ். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப இலிமினேட் ஆகுமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் அது அவ்வளோலாம் இலிமினேட் ஆகலை. ஃபைனாக ஒரு பவுடர் மெல்ட் ஆகுது அண்ட் தென் லைட்டாக ஒரு ஷீன் கொடுக்குது. ரொம்ப வெரி வெரி லைட் கைஸ், வெரி லைட்டான ஷீன் தான் கொடுக்குது. இட் இஸ் ரியலி நேச்சுரலாக இருக்குது. அப்நார்மலாக ரொம்ப இலிமினேட் பண்ணி ரொம்ப ஹைலைட்லாம் பண்ணல. ஸோ அந்த வகையில் திஸ் பவுடர் ஸோ குட். ஐ திங்க் ஷேட் மேட்ச் தான் கைஸ் நான் தப்பாக வாங்கிட்டேன். மேபி மீடியம் நியூட்ரல் வாங்கியிருக்கணும் ஆர் மீடியம் வார்ம். ஓகே, மீடியம் வார்ம் இல்லை மீடியம் நியூட்ரல் இது ரெண்டில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ தட் ஐ கேன் ஒரு பிரைட்டண்டான ஒரு எஃபெக்ட் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த கலர் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுது என் ஸ்கின்க்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, கொஞ்சம் பிரைட்டன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. பிகாஸ் நம்ம எல்லாமே போட்டுட்டோம்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் as it on own, அதாவது நம்ம இவ்வளோ மேக்கப் போடாமல் மேபி ஸ்கின் லைக்காக நேச்சுரலாக நம்ம போகிறோம். சும்மா எனக்கு வந்து இந்த பவுடர் மட்டும் போட்டு போனால் கன்சிலர் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் அந்த டைமில் மேபி இந்த ஷீட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டைமில் ஸ்கின்ல இம்பர்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். மேபி இட் கேன் ஹைட் இட். நான் வந்து ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு டிராஸ்டிக்காக தெரியல. அண்ட் தென் கலரும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. எனக்கு லைட்டாக ரொம்ப டார்க்காக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். லைட்டாக மேட்ச் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். யா, I think that's it about this powder guys. It is really nice finishing powder. Okay, எனக்கு ஒன்றுமே புரியல guys. இது எப்படி இந்த வேர்டும் கொடுத்து இந்த வேர்டும் கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. அதாவது what to say, பவுடர் வந்து பிளர் பண்ணும் appearance ஆஃப் த ஸ்க்ரீன் போட்டுட்டு அண்ட் தென் ரெடியூசஸ் த ஷைன் கொடுக்குறாங்க ஃபார் அ சாஃப்ட் ஃபோக்கஸ் க்ளோ தட் லாஸ்ட். ஷைன் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி க்ளோ கொடுக்கும் எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். பட் டெஃபினெட்லி நான் சொல்லுவேன் இங்கே எனக்கு ஷைன் இருந்துச்சு. நீங்கள் டெமோ வீடியோவில் பாருங்கள், இங்கே ஷைன் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஷைன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு சட்டில் ரொம்ப லைட்டான ஒரு க்ளோ கொடுக்குது. அவங்க போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது எந்த மாதிரி இதில் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் கீப் ஆன் ட்ராயிங் இட் சின்ஸ் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றதுனால we are just trying it today. And then I haven't tried anything like this. இந்த மாதிரி ஒரு க்ளோ ஃபினிஷிங் பவுடர் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம்னால லெட் மீ ட்ரை couple of times ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆல்சோ எனக்கு சான்ஸ் கிடச்சுன்னா ஐ வில் ட்ரை டு கெட் லைட்டர் ஷேட் ட்ரை பண்ணிவிட்டு அப்போ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மீடியம் வார்ம் வந்து ஐ திங்க் இட் வில் லுக் நைஸ் ஆன் மீ பிகாஸ் ஐ கேன் கிவ் இட் அஸ் அ லைக் அண்டர் ஐஸ்க்கெல்லாம் பிரைட்டன் பண்ணால் ஐ கேன் யூஸ் இட். பட் அண்டர் ஐ தவிர்த்து மற்ற இடத்துலலாம் அப்ளை பண்ணணும்னா ஐ திங்க் திஸ் வில் பி குட்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல அப்ளை பண்ணால் திஸ் வில் பி குட். யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த பவுடரை நீங்கள் வாங்குவீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.